தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெற 2 எம்பிக்கள் பெயரை பரிந்துரைத்திருக்கிறது திமுக. அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் இடம்பெறுவதற்கு ஒவ்வொரு கட்சி தரப்பிலிருந்தும் பரிந்துரைகள் கேட்கப்பட்டிருந்தன. அந்த வகையில் திமுக சார்பில் எம்பிக்கள் வில்சன் மற்றும் செல்வ கணபதி பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றன. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அதனே ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவினுடைய ஆலோசனைக்கான அந்த கூட்டுக்குழுவில் திமுகவின் சார்பாக செல்வ கணபதி மற்றும் வில்சன் ஆகிய 2 உறுப்பினர்களுடைய பெயரை தற்பொழுது அக்கட்சியானது பரிந்துரை செய்துள்ளது. மிக முக்கியமாக கூட்டுக்குழுவில் பங்கேற்பதற்காக உள்ள உறுப்பினர்களுடைய பெயர்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்பொழுது வழங்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் என்பது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவின் சார்பாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதற்கான பரிந்துரை பட்டியலை ஒவ்வொரு கட்சிகள் வழங்கி வருகின்றன. அதன் அடிப்படையில் திரிணாமுல் காங்கிரசின் சார்பாக கல்யாண் பானர்ஜி மற்றும் சாகேத் கோகிலேயுடைய பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் திமுகவுடைய சார்பாக செல்வ கணபதி மற்றும் வில்சன் ஆகியோருடைய பெயர்களானது வழங்கப்பட்டுள்ளது. மக்களவையிலிருந்து செல்வ கணபதியும் மாநிலங்களவையிலிருந்து வில்சன் ஆகிய அவருடைய பெயரும் தற்பொழுது பரிந்துரையாக வழங்கப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த கூட்டுக்குழுவுடைய தலைவர் யார் என்ற ஒரு அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்தமாக அனைத்து உறுப்பினருடைய அந்த பெயர்களும் பரிந்துரை பெறப்பட்ட பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் அதன் பிறகு விரிவான ஒரு ஆலோசனை என்பது நடைபெறும் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் மத்திய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.